வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று லாஸ்ட் டைம் வந்து போன வீடியோவில் வந்து நம்ம வந்து மூணார் நம்ம ஸ்டே எப்படி வந்தோம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த செகண்ட் டே வந்து ஜீப் சவாரி போனோம். ஸோ அந்த ஜீப் சவாரியில் 5 பிளேசஸ் கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 5 பிளேசஸில் வந்து ஒரு பிளேஸ் போல் டீ எஸ்டேட் அன்னைக்கு. ஸோ அடுத்த நாள் தான் போனோம். ஸோ வாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஜீப்பில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இவங்க வந்து 5 பிளேசஸ் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் ஃபால், தென் வந்து ஹேங்கிங் பிரிட்ஜு, தென் வந்து ஆஃப் ரோட், தென் வந்து எலிஃபண்ட் வியூ பாயிண்ட் அண்ட் டீ எஸ்டேட். ஆனால் நாங்கள் வந்து 4 இடத்துக்கு தான் போகணும். டீ எஸ்டேட் போக முடியல, ஏன்னா மற்ற இடத்துலையே செம்ம டைம் ஆகிடுச்சு. ஸோ அங்கே போகிற வழியில் 2 இடத்துல பெரிய குரூப்பில், ஸோ 17 பேர்கிட்ட போனோம். ஸோ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ வாங்க எந்த மாதிரி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ அங்கே அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த ரோட்லாம் செம்ம இதுங்க. நீங்கள் எனக்கு வந்து அந்த ரோட்டில் அந்த ஜீப்பில் போகும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, திருப்பி இந்த இடத்துக்கு வரணும். ஸோ நாட் இன் ஜீப், பைக்கில் அது மழை பெய்யும் போது அப்படியே நனைஞ்சிட்டு இந்த ரோட்டில் அப்படியே பொறுமையாக சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அன்னைக்கு நாங்கள் கிளம்பும்போது ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சோம். ஆனால் மழை விட்டுட்டு தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ இப்போ இந்த ரோடை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது மேலே ஏறி போயிட்டுருக்கோம். லைக் என்னென்னா இதுக்கு போகிறதுக்கு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்காக நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த இதில் ஒரு வண்டி மட்டும் தான் மேலே ஏற முடியும். நீங்கள் ஒரு ஜீப், அது வந்து ஒன் வேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஜீப் மட்டும்தான் மேலே ஏற முடியும். இன்னொன்று ஜீப் ஆப்போசிட்டில் வந்தால் இவங்க பாதி வழி கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் தெரில எனக்கு. ஸோ வாங்க கைஸ், அங்கே சந்திப்போம். கைஸ், ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்துருக்கோம். ஸோ இது அந்த வாட்டர் ஃபால்ஸோட இது பேஸு. ஸோ நாங்கள் வந்து இங்கே போகாமல் இதுக்கு மேலே போனோம். ஸோ அங்கே இருந்த ராக்ஸு செம்ம ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. லைக் நடக்கலாம், இல்லை முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ரைட்டில் அந்த க்ரீன் கலர் இது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை பிடிச்சி பொறுமையாக தான் நான் போனேன். பட் உங்களால் போக முடியும்னா போகலாம். ஸோ பொறுமையாக தான் ஏறி போனேன். வாங்க அந்த இடத்த காட்டுறேன். ஸோ வந்துட்டோம் கைஸ். ஸோ இது அந்த இடம். ஸோ வாட்டர் ஃபால் கம்மியாக தான் காட்டியிருப்பேன், ஏன்னா நான் ஒழுங்காக வீடியோ எடுக்கல. ஸோ ஏன்னா நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் உள்ளே வச்சுட்டேன். ஸோ அங்கே கவரில் எல்லாத்தையும் வச்சுட்டு ஸோ ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு குளிக்க வேணும்னு தான் நினச்சோம். ஸோ ஃபுல்லாக நனைஞ்சாச்சு, இதுக்கு மேலே ஏன் குளிக்காமல் இருக்கோன்னு சொல்லிட்டு குளிச்சு அப்படியே வந்துட்டோம். ஸோ இந்த ஜீப் பார்த்தீங்கன்னா இந்த சீனெல்லாம் மறக்கவே மாட்டாங்க, ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம். ஸோ அவங்க நெக்ஸ்ட்டு கூப்பிட்டு போன இடம் வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ். ஸோ இந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் வந்து இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். கீழே வந்து தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்.
ஸோ போகிறதுக்கு உள்ள என்ட்ரி ஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ பே பண்ணோன்னு தெரில. ஏன்னா இன்னொருத்தவங்க தான் பே பண்ணாங்க. ஸோ ஹேங்கிங் பிரிட்ஜில் அது செம்மையாக தொங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து அது நின்னீங்கன்னாலே இப்போ லைட்டாக யாராவது நடந்து வந்தாங்கன்னா கூட உங்களுக்கு அந்த சேக் செம்மையாக ஃபீல் ஆச்சு. பட் இது வந்து ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பாட் கைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க போனீங்கன்னா. குதிக்காத, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. ஸோ கைஸ் ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு மொபைல் டவர் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, நான் கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் மறக்க மாட்டேன் கைஸ். இது வந்து லைக் தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ தண்ணிக்கு நடுவில் இப்போ நீங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் சைடில் மழை பெய்யும் போது கீழே டேம் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேம் கட்டி வச்சுருந்தாலும் தண்ணி வந்து மேலே அந்த இதில் போகும், மேல் பாலம் வழியாக. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனரி, ஆனால் ரோடு குண்டு மூலியமாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த இடத்துல. அதுவும் அந்த சுற்றி யாருமே இல்லை, அந்த கிளைமேட், அந்த ஃபாக் நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கு வர ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். ஸோ என்ஜாய் பண்ணுங்க. ஆச்சாலே மச்சம்மக்க மாலே அல்லே ஆச்சாலே மச்சம்மக்க மாலே ஆச்சாலே மச்சம்மக்க மாலே இப்போ விடுஞ்சாச்சே சம்ப புது நாளே ஆ ஆ ஆ ஸோ இங்கே ஒரு இடத்துல பிரேக் நிப்பாட்டினாங்க நடுவில். ஸோ இந்த இடத்துல வந்து லைக் ஜஸ்ட் இங்கேயும் மூணாறு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் எல்லா இடத்துலையும் தண்ணி ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, லைக் இது வந்து ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த இடத்துல அதிகமாக நின்றீங்கன்னா உங்களுக்கு யானை வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொன்னார் ஒருத்தர், நம்ம தலைவர் விக்னேஷ் ஐயா. ஸோ அதை கேளுங்க. நான் பெற்ற இன்பத்தை நீயும் பெற வேண்டும் என்கிறார். வாங்க பார்ப்போம். அவ்வளோதான் சார். டக்கு டக்கு டக்குன்னு டக்கு 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 டக்குன்னு ஆங்கிலம் மாமெல்லாம் அவ்வளோதான். ஆமாம், அப்பப்போ வந்துட்டு போயிடும். அந்த வீடு பாருங்க, சூப்பராக இருக்கு. ட்ரீ ஹவுஸ் பிடிச்சிக்கோயா, இப்பெல்லாம் போட்டு விட்டுருங்க. ஆர்பிஐ ஆனால் இங்கெல்லாம் யானை வரும் இல்லை, இந்த மாதிரி இடத்துக்கு வந்து. ஸோ ஆஃப் ரோட் முடிஞ்சிருச்சு கைஸ். ஆஃப் ரோட் முடிச்சுட்டு இப்போ நான் ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் வியூ பாயிண்ட் சொன்னாங்க. ஸோ அங்கே தான் எலிஃபென்ட் வியூ பாயிண்ட்டுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம். வாங்க போகலாம். இறங்க போகிறோமா?
சாரி எஸ் எலிஃபென்ட் வியூ பாயிண்ட் தான் போகிறோம். ஸோ திஸ் இஸ் த எலிஃபென்ட் வியூ பாயிண்ட். ஸோ இது பக்கத்தில் தான் அந்த நெக்ஸ்ட் அந்த ஃபால்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி தான் போகணும். ஸோ செம்ம மலை கைஸ். இந்த மாதிரி சீனரி திருப்பி பார்க்க முடியுமான்னு தற்போதைக்கு தெரியல. மேபி இன் ஃபியூச்சர். ஸோ இதுதான் கைஸ் அந்த ஃபால்ஸ். இது வந்து அந்த ஃபால்ஸ்லேருந்து தண்ணி கொட்டி இங்கே கீழே போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு பிரிட்ஜ் மாதிரி. ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து இங்கேயும் டிக்கெட் தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ போகிற ஃபால்ஸுக்கும் ஒரு இடத்துல டிக்கெட் பே பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ நாங்கள் பே பண்ணிட்டு இதான் அந்த ஃபால்ஸ் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் வந்து அந்த தண்ணீர் வந்து அப்படியே அந்த இடத்துல ஆவியாக போகிற மாதிரி அந்த இது சீன்லாம் இருக்கும். நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தென் அவ்வளோதாங்க கைஸ். அன்னைக்கு அதோடு முடிஞ்சுட்டு ஈவினிங் போய் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அடுத்த நாள் மார்னிங் எழுந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே வேனில் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஏன்னா அன்னைக்கு அடுத்த நாள் 3வது நாள் ஈவினிங் நைட் 11:45க்கு ட்ரெயின் திண்டுக்கல்லேருந்து. ஸோ போகிற வழியில் டீ எஸ்டேட் பார்த்தோம். ஸோ டீ எஸ்டேட் பார்த்துட்டு தென் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகணும். ஆச்சாலே மச்சம்மக்கமாலே அல்லே ஆச்சாலே மச்சம்மக்கமாலே ஆச்சாலே மச்சம்மக்கமாலே இப்போ விடுஞ்சாச்சே செம்ம புது நாளே. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஷாப்பிங்க்கு நிப்பாட்டினாங்க கேரளாவில். சரி, மூணாரில் வந்து ஒரு ஏதோ ஷாப் இருந்துச்சு அந்த சைட் போகும்போது. ஸோ அவங்க தேவைக்கு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸோ ஆனால் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு இவங்க நிப்பாட்டின இடத்துல. ஸோ நான் எதுவும் வாங்கலை. ஸோ அப்படியே இங்கே கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் போகிற வழி பாருங்கள். ஸோ போகிற வெளில பூப்பாறையில் சிப்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டினாங்க. ஆனால் சிப்ஸ் நார்மல் சிப்ஸ் தான் இருந்துச்சு. லைக் இந்த ஃப்ரெஷ்ஷாக போட்டால் அந்த மாதிரி சிப்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே இறங்கிட்டு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு தென் அப்படியே சுற்றிட்டு அந்த இடத்துல 2-3 ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டோம். கைஸ் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பூப்பாறை. செம்ம சில் கிளைமேட் கைஸ். ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ப்ளீஸ் do come and visit these places. If not, try to. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இது என்னோடய மூணார் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் மூணார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பாருங்கள். ஆனால் ஃபுல்லாக இருக்காது. பட் ஸ்டில் ஐ ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஐ எம் எண்டிங் திஸ். See you in the next video guys. Bye.